வணக்கம். 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 நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிட்ல இருந்து வரோம். உங்களோட பெயர்? கீர்த்தனா and தர்ஷன். சரி, உங்களோட திருமண நாளுக்கு சர்ப்ரைஸா ஒரு சில கிஃப்ட் வந்திருக்குது. அது மிக்கி கொண்டு வந்திருக்குது. யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? I don't know. சிலது உங்களோட சைடா இருக்கலாம், இல்லைன்னு சொன்னா மாப்பிள்ளையோட சைடா கூட இருக்கலாம். வடிவா யோசிச்சு பாருங்க. இவன் சைட்டான். இவங்கட சைட் தானே. என்னதுக்கு அவங்களே சொல்றீங்க? தெரியாது. தெரியலையா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு என் சைட் வராதுன்னு நினைக்கிறேன். சோ அவற்ற சைடா தான் இருக்கும். சரி, மாறி மாறி மாப்பிள்ளையும் பொம்பளையும் ரெண்டு சைடையும் சொல்றீங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து கிஃப்ட பாப்போம். என்ன இந்த திருமண நாள்ல உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு ப்ளவ் ஓகே வந்திருக்குது. மிக்கிட்ட கையில இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. Thank you. சரி, இப்ப சொல்லுங்க, உங்களோட சைட்ல இருந்து அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? சில வேளை இந்த இடத்துல இருக்க ஆக்களா இருக்கலாம், இல்ல பிரான்ஸ்ல இருக்க ஆக்களா இருக்கலாம், இல்ல வெளிநாடுகள்ல இருக்க ஆக்களா கூட இருக்கலாம். வெளிநாடுந்தா ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்காவா இருக்கலாம், இல்ல ஐரோப்பிய நாடுகளா கூட இருக்கலாம். அப்படின்னா ஸ்ரீலங்கால தான் வந்திருக்கும். ஆனா சரி, ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தா யாரா இருக்கலாம்? யாரெல்லாம் இருக்கிறாங்க ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு அனுப்பக்கூடிய ஆக்கள்? சிட்டி, பட்ட சிட்டி தெரியுமா? அதுல அனுப்புறேன்னு சொன்ன, ஸ்பெஷலா அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? ஆமா, சிட்டி, அக்ஷன், தம்பிரகர், ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே சொல்லிட்டு போறீங்க. அப்படி பிரச்சனை வரக்கூடாது. சரி, உங்களோட பிரெஞ்சு டைம் வந்திருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட அமீட் வந்திருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? சரி, ரொம்ப யோசிக்கிறீங்க. இரண்டாவது கிஃப்டையும் பார்ப்போம். உங்களுக்காக ஸ்பெஷலா சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. அதை இன்னைக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்க சரியா சொல்லும் பாரு, கிஃப்ட் வந்து இன்னைக்கு தராது. அப்படியா? சரி, இப்ப பொம்பளை சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட சைட்ல இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்கன்னு கெஸ் பண்றீங்க? இல்ல, எனக்கு ஆல்ரெடி நிறைய சர்ப்ரைஸ் தந்துட்டு நம்ம எல்லாரும் இருக்கு. அதோடயா தந்திருக்கோம். சிலது சர்ப்ரைஸ் தந்துட்டு எக்ஸ்ட்ராவா இன்னொரு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அப்படி அனுப்பி இருக்கலாமா? நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கா. சில ஸ்ரீலங்காவில இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட ரிலேட்டிவா இருக்கலாம். அப்படி அனுப்புறேன்னு சொல்லி யார் அனுப்பி இருப்பாங்க? சில வேலை மாப்பிள்ளை இந்த சகோதரங்கள் அனுப்பி இருக்கலாமா? யோசிக்கிறீங்க யார சொல்றது யோசிக்கிறீங்க. சரி, இந்த கிஃப்ட் வந்து இந்த இடத்துல நிக்கிறவராக வந்திருந்தா யார் அனுப்பி இருப்பாங்க? இதுல வந்து உங்களோட சைடாக இருக்காங்க, மாப்பிள்ளை இந்த சைடாக நிக்கிறாங்க. சோ இந்த இடத்துல நிக்கிறவராக வந்தேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? ஏன்னா எல்லாரும் யோசிக்கிறீங்க யார் அனுப்பி இருப்பாங்கன்ட்டு. மொத்த பாக்குறீங்க எல்லாரையும். சரி, உங்களுக்கு வந்திருக்கா லாஸ்ட் கிஃப்ட பாப்போம். சரி, உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. என்ன போட்டோ வந்திருக்கு எதிர்பார்க்குறீங்க? எங்கட போட்டோவா இருக்கு. சரி, மிக்கிட்ட இருந்து ஓபன் பண்ணி பாருங்க என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி நாங்க பார்ப்போம். சேர்ந்து விடுங்க. சரி, யார்ட சைடுல இருந்து வந்திருக்கீங்க? என் சைடு தான். சரி, உங்களோட சைடு யார்ட்ட இருந்து வந்திருக்கீங்க? தர்ஷன். சரி, ஜஸ்ட் இந்த போட்டோ திருப்பி காட்டுங்க எல்லாருக்கும். சரி, அதுலயே பேர் இருக்குதுன்னு நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. உங்களோட சைட்ல இருந்து வராதுன்னு சொல்லி அப்ப அவங்க கோவிக்க போறாங்களே. சரி, அது மட்டும் இல்லாம உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு கவிதை வரி எழுத்தாங்க வாசிச்சு காட்ட சொல்லி. கிந்து அண்ட் தர்ஷன் அழகிய ஜோடி, அவளின் கள்ளம் இல்லாத புன்னகை, கள்ளம் இல்லாத இதயம், அவள் எல்லோருடனும் அன்பாக பழகும் தன்மை, அவளிடம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னுடைய திருமண நாளில் என்னுடைய மகள் இப்போது இருப்பதை போல அவள் எனக்கு அருகிலே நின்றால், அவளுக்கு இன்று திருமணம், எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கீத்து, உன்னை நீ இன்று உன்னுடைய அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுற என்று எங்களுக்கு தெரியும். பட் உன்னுடைய அப்பாவுக்கு நீதான் உலகம். உன்னுடைய அப்பா இன்று எல்லாம் பார்த்து கொண்டிருப்பார். நீ கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழ வேண்டும். உன்னுடைய அப்பா அம்மா இல்லாத குறையே
இல்லாத அளவுக்கு உன்னுடைய மாமா மாமி உன்னை பார்த்துக் கொள்வார். கடவுள் கொடுத்த பாக்கியம் கீத்து நீ எப்பவுமே சந்தோஷமாக வாழ வேண்டும் என இறைவனை வேண்டுகிறோம் என்று ரூபன் சித்தா, திசா சித்தி, தம்பி தஸ்வின், கரிஸ், பிரீத்தி குட்டி இவ்வளவு இந்த கிஃப்ட் வாங்கிருக்குது. என்ன எதிர்பார்த்தீங்களா? இல்ல சந்தோஷமா? ரொம்ப. இந்த அழகான நேரத்துல நீங்க அழக்கூடாது, கவலைப்படக்கூடாது, உங்களை சந்தோஷப்படுத்தணும். உங்களுக்கு இது ஒரு இனிமையான நினைவா இருக்கணும்னு சொல்லிதான் இந்த சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காங்க. சோ அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? Thank you so much.